ஹாய் ஹலோ வணக்கம். வணக்கம், வெல்கம் டு அஸ்விகா பியூர் சில்க்ஸ். இன்னைக்கு நாம என்ன கலெக்ஷன் ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரக் ஆகுது. ஓகே, இன்னைக்கு ஆனா நீங்களே சொல்லிருங்க. இன்னைக்கு போயிடும், நீங்களே சொல்லிருங்க. நேத்து வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர் பார்த்தோம். ஸோ வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். ஸோ நிறைய ஆர்டர்ஸ் வந்துருந்தது, அதை பார்த்துட்டு நீங்கள் புக்கிங் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன புடவை பார்க்க போகிறோம்? இன்னைக்கு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் செக்குடு பாடி லைனிங். பார்டர் செக்குடு பார்டர் லைனிங், பாடி லைனிங் அது எங்கேன்னு காட்டிருங்க. அதுதான் என்ன ரீசன்னா, இந்த மாதிரி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன்சியாக இப்போ அதிகமாக போயிட்டு இருக்கு. இது என்ன ரீசன், என்ன சாரியோட மெத்தட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் இது இப்போ கரண்ட்ல வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. சாஃப்ட் சில்க் ஆன்லைனில் ஃபோட்டோஸ் போடுறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்கும். நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஆல்ரெடி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மறுபடியும் கஸ்டமர்ஸ் மறுபடியும் கேட்டதுனால மறுபடியும் ரீஸ்டாக்குக்காக இந்த டிசைன்ஸை மறுபடியும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கோம். இது ஒன்றும் இல்லை, பல்லு அப்படியே தான் இருக்கும். பல்லுல வந்து என்னதுன்னா அந்த பார்டர் சைடில் மட்டும் லைனிங் வந்துடும். ஓகே, பல்லுல அப்போ நம்ம சாரியை ஃபோல்ட் பண்ணி போடும்போது அவங்களுக்கு இந்த ஷோல்டர்ல போடும்போது இந்த பல்லு டிசைன்ஸ்னும் வித் லைனிங்கோட தெரியும். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்படி ஃபோல்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஃபோல்ட் பண்ணி மேல போடும்போது இந்த ஒரு லைனிங்கும் வித் பல்லு டிசைன்ஸோட தெரியும். அதே மாதிரி பாட்டம்லயும், அதாவது இந்த ஃபிளீட் எடுக்கிற இடமாகட்டும் இல்ல பாட்டம்ல ஆகட்டும், ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து கான்ட்ராஸ்ட் போட்டிருக்கோம். பல்லு கலர் என்னமோ அதுவே தான் உங்களுக்கு பார்டர் வந்துடும். அந்த பார்டர்லயும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், லைனிங் ஜரி போட்டு கிராசிங் செக்குடு ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். வித் அதில் வந்து சின்ன சின்ன புட்டாஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். கரெக்ட், அப்படியே பாடியில் வர புட்டாஸ். ஆமாம், இது ஹெவி ஒர்க். இது என்னன்னா லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாகவும், அதாவது ஹரிஜாண்டலாகவும் கொண்டு போகணும், வர்டிகலாகவும் கொண்டு போகணும். இது ஹேண்ட்லூம்லேயே பண்ணியிருக்கோம் நாம. இது வந்து எப்படி சொல்றது, ஸ்டாப் பண்ணி ஒர்க் பண்ணணும். நிறைய ஒர்க் இதில் அதிகமாக இருக்கு. நம்ம நேரம் எடுத்துக்கோ, 3 days கூட 3 daysங்கிற நார்மல் புட்டா சாரீஸை விட இது ஒரு 1 day எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். என்ன விஷயம் அப்படின்னாலும் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்து இந்த மாதிரி வந்துடும். நீங்க பல்லுல அந்த லைனிங் பாக்குறீங்கல்ல, அந்த லைன் வந்து பிளவுஸ்ல வந்து உங்களுக்கு பல்லு கலரே தான், சேம் தான். பட் பல்லுல வந்து லைனிங் வித் டிசைன்ஸ் இருக்கும். ஆனா பிளவுஸ்ல வெறும் லைனிங் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா பிளவுஸ் எம்டியா விட்டாதான் நீங்க ஆரி ஒர்க் பண்ண முடியும். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன். ஸோ அதனால லைனிங் ஒர்க் மட்டும் பார்டர்ல அந்த கை ஸ்ட்ரிப் இருக்கும் இல்லைங்களா, அந்த கை ஸ்ட்ரிப்புக்கு வந்து லைனிங் டிசைன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த லைனிங் டிசைன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ முன்னாடி பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாமே பிளைனாக தான் இருந்தது. ஸோ இந்த மாடலில் வந்து ஸ்பெஷலி வந்து உங்களுக்கு லைனிங் கொடுத்துருவோம். கை கிட்ட வந்து அந்த லைனிங் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். நீங்கள் பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணீங்கன்னா. அதே மாதிரி பாட்டமில் உங்களுக்கு ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி செக்குடு ஒர்க் வந்துடும். சாரீ ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு பார்டர் க்ரீன் தான் வந்து கொடுத்துருக்கோம். அந்த க்ரீன் வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு இந்த செக்குடு ஒர்க் வந்துடும். வித் புட்டா டிசைனோட வந்துடும் உங்களுக்கு. பாடியில் வந்து நம்ம லைனிங் மட்டும் கொடுக்கணும். செக்குடு கொடுத்தா எல்லாம் ஒரே மாதிரி போயிடும் இல்லையா. ஸோ அதனால ஒரு லைனிங் மட்டும் கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் இது வியர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லுக் தெரியும். அதாவது பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து கொடுக்கும் செக்குடு. இதில் பாடி லைனிங்கில் இருக்கும்போது அது தனியாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அதாவது ஆப்போசிட், அதாவது இது வந்து ஸ்கொயரு, இது வெறும் லைனிங். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வியர் பண்ணும்போது அழகாக எடுத்து கொடுத்துரும் நமக்கு. ஓகே, இதில் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு. ஓப்பன் பண்ணிடலாம். ஆமாம், என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். நிறைய கலர்ஸ் இருக்குதுல. பின்னாடி தயவு செஞ்சு வீடியோ பாருங்கள். இது நாங்கள் ஒரே ஒரு சாரியோட கலர்ஸ் தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். இதில் நிறைய இருக்குது, நிறைய ஒர்க்கும் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ ஒவ்வொன்றும் வீடியோவில் பின்னாடி பார்க்கும்போது தான் உங்களுக்கு இதில் என்ன இருக்குது, என்ன மெத்தட், என்ன கலர் உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் இதில் காட்டுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. இந்த ஃபுல் ஒர்க் வந்து ஃபுல் வீடியோவில் பின்னாடி நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக.
உங்களுக்கு வேணுங்கிற கலரை நீங்கள் கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இல்லை கால் பண்ணாலும் சரி, உங்களுக்கு என்ன அப்டேஷன் வேணும்னாலும் உடனே நாங்கள் கொடுத்துருவோம். புக் பண்ணுறதுனால உடனே நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லைனிங் ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இந்த சாரியை பாருங்கள், இந்த சாரியை பாருங்கள். இந்த லைனிங் ஒர்க்குன்னு வந்து அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டிசைன் கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு ஒரு லைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் கொடுத்துருக்கு. இன்னொன்றில் வந்து பாருங்கள் லைனிங்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, அந்த முந்திரி மாதிரி ஒரு டிசைன்ஸ் அழகாக கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய மாற்றி மாற்றி தான் நாங்கள் பண்ணியிருப்போம். ஏன்னா காட்டுறது யார் தெரியுமில்ல, இதுல பாத்தீங்கன்னா பல்லுல வந்து வேற டிசைன் இருக்கு. ஆமா. ஸோ ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து மூன் ஷேப்ல வந்து ஹரிசாண்டலாக கொடுத்துருக்கோம். இந்த கலெக்ஷன்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடு தான். இதுதான் மெத்தடு. இதில் நீங்கள் பார்த்தாலே சின்னதாக சொல்லணும்னா ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா இது பல்லு, இது பாடி, இது வந்து பார்டர். அவ்வளோதான், சிம்பிள். இதில் சாரீ ஃபுல்லாக எப்படி இருக்குங்கிறத வீடியோவை பின்னாடி வர்ற வீடியோ ஃபுல்லாக நாங்கள் ஓப்பன் வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் அதில் பார்த்துருங்க. ப்ளே பண்ணி காட்டியிருக்கோம். அது போக உங்களுக்கு நம்பர் வந்துடும். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தேன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். எனி டவுட், எனி கமெண்ட்டு எல்லாமே அதில் போடுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் கூட எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ வந்து நாங்கள் வந்து புக்கிங் எடுத்துப்போம். ஸோ 1 day dispatch வித்தின் தமிழ்நாடு. அதர் ஸ்டேட்னா 1 or 3 days ஆகலாம். நம்ம சவுத் ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு எல்லாமே 2 to 3 days கொடுத்துடலாம். ஆமாம், 2 to 3 days, 2 maximum 3 days அவ்வளோதான். அதாவது எப்படி கேரளா, பெங்களூரு, அது போக ஆந்திரா, தமிழ்நாடு, இந்த நம்ம சவுத் ஸ்டேட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து மேக்ஸிமம் 2 to 3 days தான். ஆமாம். டே பிஃபோர் எஸ்டர்டே என்னாச்சுன்னா ஒரு கஸ்டமர் வந்து 10 days ஆச்சு வாங்கியும் அவங்க வந்து டிஸ்பேச் ஆகலை. அவங்க வந்து உடனே சொல்லவே இல்லை எங்ககிட்ட. இப்போ 10 days கழிச்சு எங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டிஸ்பேச் ஆகலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சாரியும் கேட்டாங்க. ஆனா வேற ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. 1 dayலே டெலிவரி ஆயிடுச்சு. வலசரவாக்கம், சென்னை அட்ரஸ். ஸோ அவங்க 1 dayலே ரிசீவ். அடுத்து இன்னைக்கு போட்ட டேட் May 5 போட்டிருந்தேன். May 6 அங்கே டெலிவரி ஆயிடுச்சு. பட் ஆனால் அது பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கி வச்சிருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்க வெளியூர் போயிட்டாங்க போல. எனக்கு இன்னும் பார்சல் வரல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு கேட்டாங்க. நான் உடனே வித்தின் ½ an hour யார் சைன் பண்ணி வாங்கியிருக்காங்க, என்ன டீட்டெயிலுங்கிறது கொரியர் டைப் மூலியமா நான் அனுப்பிச்ச உடனே சாரி சார் பக்கத்தில் வாங்கி வச்சிருந்தாங்க, எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஊருக்கே போயிருந்தாலும் டக்குன்னு எங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க, இந்த மாதிரி வந்து டிராப் பண்ணி வைங்க, இங்க நிற்கட்டும், நாங்க வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கிறோம். காஸ்ட்லி ப்ராடக்ட் ஆக்சுவலி மிஸ் பண்ணிடக்கூடாது. பட்டு சேலையெல்லாம் வந்து அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா நான் 5,000-6,000 ப்ராடக்ட் வந்து ஒரு சாரியோட வேல்யூ 6,000. அப்போ அந்த 6,000ங்கும் போது அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அதுவும் எங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிள் இருக்கு. நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்க கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் என்ன. 2 to 3 days அப்படின்னு சொல்றேன்னா 3 daysல உங்களுக்கு டெலிவரி ஆகலை அப்படின்னாலும் எனக்கு உடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு பார்சல் எந்த இடத்துல இருக்கு, எந்த ஹப்ல இருக்கு, எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன டைமுக்கு வரும் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நான் ஃபுல்லா கொடுத்துருவேன். இங்க இருந்து காஷ்மீர் வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபாரின் கண்ட்ரிக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஒரு ப்ராடக்ட்டை நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா அது உங்க கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் 100%. ஏன்னா வீடியோலயே நாங்க சொல்றோம்னா ரெஸ்பான்சிபிள் 100% எங்களோடது. ஸோ நீங்கள் தாராளமாக நம்பி புக் பண்ணலாம். அதில் எந்த ஒரு இது இல்லை, இந்த காசை கொடுத்துட்டோம் நம்ம ஏமாத்திடுவாங்களோ சரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் யோசிக்கிறீங்கன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன எனக்கு நம்பி சிஓடி கேட்குறாங்க சில பேர், இதையும் சொல்லி ஆகணும். சிஓடி வந்து கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க, கரெக்டான விஷயம். நான் ஏன் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்க கேட்குற விஷயத்துக்கு ஒரே ஒரு பதில் தான், இது ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் பண்ணி இதுக்கு மேல கொரியர் கவர் போட்டு உள்ளே கவர் போட்டு சேஃபா நான் அனுப்புவேன். உங்க கைக்கு வந்து சேரத்துக்குள்ள இதுக்கு லைட்டா அந்த பாக்ஸே பல்ஜ் ஆயிடும். சரிங்களா? நீங்க ஒருவேளை கேஷ் ஆன் டெலிவரிக்கு அங்க டெலிவரி நீங்க வாங்கலன்னு வச்சுக்கோங்களேன், சாரி மறுபடியும் ரிட்டர்ன் வாங்க கொடுப்பாங்க. ரிட்டர்ன் வரதுக்குள்ள அந்த சாரி எனக்கு இப்படி இருக்கிற சாரி அப்படியே பல்ஜ் ஆகி ஒரு மாதிரி அன்கண்டிஷனுக்கு தான் எனக்கு வரும். இந்த சாரி ஃப்ரெஷ்னஸ் போயிடுச்சுன்னா கண்டிப்பா எங்கேயுமே யாருமே மேக்ஸிமம் நீங்களே ஒரு ஃப்ரெஷ்னஸ் போன சாரி எடுத்துப்பீங்களா? இப்ப சாரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 kg பாக்ஸ் வந்து அமுத்தி கொரியர்ல போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த கண்டிஷன் எப்படி இருக்கு? சோ ஒன்ஸ் பல்ஜ் ஆக ஒரு டைம் இங்க இருந்து பாஸ் ஆகுதுன்னா ஓரளவுக்கு இந்த பாக்ஸ் தாங்கும். அப்படி போய் ரிட்டர்ன் வரும்போது இந்த பாக்ஸ் தாங்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ அதுக்காக தான் நாங்க கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கறது இல்ல. அதே மாதிரி எல்லா டீடைல்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம். சோ வந்து நீங்க எல்லாமே அதுல பார்த்து இது பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நாம இன்னொரு கலெக்ஷனோட நாளை சந்திப்போம். கண்டிப்பா. பாய் பாய். நீமா பாய் பாய். ஓகே.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.